அதிமுக வந்து பலவீனப்பட்டதுனால தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் எழுந்தது ஆக்சுவலாக. 4வது நாகர்கோவிலில் 4வது வந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அது வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு ஒரு ஒட்டுமொத்த அதிமுக, எல்லோரும் இணைந்த ஒரு அதிமுகவாக இருந்தால் அதில் ஒரு செல்வாக்கு இருக்கும், அதுக்கு ஒரு செல்வாக்கு அடிப்படையில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது பலவீனமான ஒரு அதிமுக இருக்கிறதுனால அது தன் செல்வாக்கை இழந்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இந்த எடப்பாடி வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தது கிடையாது. அவர் 4 வருட காலம் சிஎம் இருந்தார், அவர் இருந்தார், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் செல்வாக்கு மிக்க தலைவர்களில் ஒருவராக வந்து விட்டாருன்னா வரல, கண்டிப்பாக வரல. அதுதான் இந்த கருத்து கணிப்பு காமிக்குது. ஆக்சுவலாக இந்த கருத்து கணிப்பு உண்மையாக நடக்குமா நடக்காதா அது நமக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. அந்த ஆர்கனைசேஷன், அதிமுக என்கிற ஆர்கனைசேஷன் அவர் கையில் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு மிக்க தலைவரான அந்த கேள்விக்கு பதில் அவரை முதல்வராக ஏற்றுக்கொள்ள மக்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்கன்றது இதுலேயும் தெரியுது ஆக்சுவலாக வந்து.